மக்களே பாருங்கள், திருத்தணியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் நாயுடு மோட்டூர் என்ற ஒரு ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே யார் இருந்திருக்காங்கன்னா, இங்கே நாகம்மா கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கோயில் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப நாளெல்லாம் இந்த கோயில் கட்டியாவில் புது கோயில் தான். இது ரொம்ப சூடான ஒரு உணவு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த இடத்துல. கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் மக்களே, அங்கேயே சொல்கிறாங்க இந்த கோயிலை பற்றி. அங்கே போயிட்டு வந்தவங்க, இது 3 மாதம் தான் தான் இது கும்பாபிஷேகம் பண்ணி. இந்த 3 மாதத்தில் நிறைய சக்திகள் இந்த கோயில் பெற்றிருக்கு, வர்ற மக்களுக்கு அவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சூரியங்களுக்கு காலையிலே வந்துட்டோம். வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு வரலாம். அப்படி கொண்டு விசேஷம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்தோம். பாருங்கள் மக்களே, என்ட்ரன்ஸ்லேயே கோயிலுக்குள்ளே வந்த உடனே இங்கே கருப்பு சாமி இங்கே அவதரிச்சிருக்காரு. இங்கே பாருங்கள் மக்களே, கருப்பு சாமி அருவாவோட இருக்கார். அதை கடந்தோம்னா அடுத்தது உள்ளே போயிட்டுருக்கோம். புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது வேலையெல்லாம் நடந்துருக்கு போல இருக்குது. சாத்தி வச்சுருக்காங்களே, சரி பரவாயில்ல. உள்ளே இருக்க இந்த உள்ள லைட்டெல்லாம் இருக்கா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே பாருங்க மக்களே, இதுதான் இந்த ஆலயம். இங்கே புத்தம்மா இருக்கா, நாகம்மா. இங்கே வந்து உடனே ஒரு அற்புதமான செய்தி. ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வெற்றி பெறாமல் இருந்தோம். அங்கேருந்து ஒரு ஃபோனு, வாங்க சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான சந்தோஷம். இங்கே வந்த இந்த பூமியில் காலை வச்ச உடனே ஒரு நற்செய்தியை கொடுத்தாங்க அம்மா. இன்னும் இது புது கோவில்ன்றதுனால ஒரு சூடான ஒரு உணவுன்ற மாதிரி சூடான சக்தி இங்கே இருக்குது, நான் உணர்ந்துக்கிட்டேன். இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கும். நல்லது வழி விரடப்பட்ட மண்டலிக்கு அடிச்சுக்கிது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க. திருத்தணியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். நாயுடு மோட்டூர். என்ன ஒரு 10 ஊர் பேர்? நாயுடு மோட்டூர். அடுத்தது நாயுடு மோட்டூர்னு ஊர். அந்த ஊருக்கு, இந்த ஊரை பேரை எனக்கு தெரியல, என் தம்பி கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க, விசேஷமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகள் தீரும் மக்களே. ஏதோ வீடியோ போடுறதுக்காக போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கோயில் அற்புதம் உள்ள ஒரு கோவில். ஏன்னா பக்கத்தில் திருத்தணிக்கு பக்கத்தில் தான் இந்த அம்மா வந்திருக்கா. முருகர் கோவிலுக்கு பக்கத்தில். திருத்தணி நம்ம முருகர்னு எல்லாருக்கும் தெரியும். முருகருக்கு பக்கத்தில் தான் அந்த அம்மா இருக்கா. புத்தோட இங்கே காட்சி கொள்கிறா. இந்த அம்மாவை பாருங்கள், இந்த அம்மா கிட்ட வாங்க, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைகள் தீர்வு செய்யும். உங்கள் பிரச்சனைகள் தீர்வாகப்படும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். இந்த யூடியூப் சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.